எப்படி அவரை கொண்டாங்க தெரியுமா? அப்போ அங்கே பவுல் எப்படி கொண்டாங்க தெரியுமா? அப்போ அந்த 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 சிறைச்சாலையில் இருக்கிற சமயத்தில் கைது செய்தாங்களே, மறுபடியும் சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது அவர் 2வது தீமோத்தேயு நிருபத்தை எழுதியிருக்கிறார். ரோமில் மறுபடியுமாக அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் என்ன செஞ்சார்? ஜெயிலில் இருந்தார்ல, அந்த சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது கேளுங்க, அவர் 2வது தீமோத்தேயு நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஓகே, பிற்பாடு அவர் எப்படி அவரை கொண்டாங்க தெரியுமா? அப்போ அங்கே பவுல் எப்படி கொண்டாங்க தெரியுமா? யாருக்கு தெரியும்? அப்போஸ் நாங்கள் பவுலை கழுத்தை வெட்டிட்டானுங்க, முண்டமாக இறந்தார். அவரோட தலையை கழுத்து பகுதியில் கத்தியை வீசி, வாளை வீசி தலை கீழே விழுந்து முண்டமாக செத்தார். பிஹேடட், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிஹேடட், அப்படின்னா தலையை வெட்டிட்டானுங்க. ஸோ இப்படி தான் கர்த்தருக்குள்ள ஒரு வல்லமையான தேவ மனுஷன் உடைய சரித்திரம், வாழ்க்கை வரலாறு. ஓகே, ஆமென்.